வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் மாநாட்டிற்கு வருகை தரும் ரசிக பெருமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தன்னுடைய அறிவுரைகளை கட்டளைகளை வழங்கியிருக்கிறார். 3 விதமான கட்டளைகள். அதில் ஒன்று, வாகனம் நிறுத்தி வேணும் தனியாக ஒதுக்கியிருக்காங்களாம். வாகனம்லாம் அந்த இடத்துல ஒதுக்கிடணும். வாகனத்தை அந்த பக்கத்தில் ஒதுக்கி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரணும். அதில் விதிமுறைகள் என்ன இருக்கோ அதை மீறாமல் கரெக்டாக வரணும். முக்கியமாக பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து வரணும். அதே மாதிரி தடுப்பு வேலிகளை தாண்டி செல்லாமல், கிணறு இருக்கும் பகுதியெல்லாம் இருக்கான், அதுக்கெல்லாம் தடுப்பு கொடுக்கலாம். தடுப்பு வேலிகளை தாண்டி செல்லாமல் முறையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. அதுமாதிரி பெண் காவலர்களுக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அதாவது அவங்க சொல்கிற வழிமுறையை கரெக்டாக பின்பற்றி அந்த ரீசன் படி போயிட்டு இருக்கணும். ஏன்னா எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 5 லட்சம் பேர் வந்து வருவாங்கன்னா அந்த கூட்டத்தை வந்துட்டு அதை உள்ளே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகும்போது அது கரெக்டாக இருக்கணும். தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்கெல்லாம் 4 மணிக்குள்ளே மீட்டிங்கு அந்த இடத்துக்குள்ளே உள்ளே வந்துடணும், பாட்டுக்குள்ளே வந்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போகிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பு, நமக்கு நாமே பாதுகாப்பு. நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா முதல் முறை ஃபஸ்ட்டு மீட்டிங்னால அவர் சொல்லியிருக்காரு, நமக்கு நாமே பாதுகாப்பு. அதனால் நல்ல முறையில் மீட்டிங்க்கு வருகை தந்து வெற்றி கழகத்தின் அறிவுரைகளை கேட்டு அதன் முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏற்கனவே ஒரு மீட்டிங் இப்போ விஜயகாந்த் தலைவர் விஜயகாந்த் ஒரு மீட்டிங் போட்டிருந்தார். அப்போ மீட்டிங்கில் அவர் எதிர்பார்த்த கூட அதிகமாக கூட்டம் வந்துருந்துச்சு. மேடையில் அவர் பேச்சு முடிக்கும் போதே மணி கரெக்டாக 9:50 என்னமோ தான் அந்த பேச்சை முடித்தார். அப்படி முடிக்கும்போது, நீங்கள்லாம் நான் எதிர்பார்த்த விட அதிகமான கூட்டம் வந்திருக்கு, நீங்கள்லாம் எப்படி வீட்டுக்கு போவீங்கன்னு தெரியலை, நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டேங்கிற செய்தி எனக்கு வந்தாகணும், எனக்கு செய்தி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குன்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அதை முன்கூட்டியே உணர்ந்து பார்க்குறவர் தான் தலைவர் விஜய். அதாவது பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அந்த மாதிரிலாம் பிரச்சனை நினச்சி இதெல்லாம் வந்து நம்ம கட்சி இதில் வந்துடக்கூடாது, அதுக்காக சொல்கிறார். வழிமுறைகளை பின்பற்றி அதன்படி நடக்கவும். வணக்கம்.